தீபாவளி பண்டிகையையொட்டி கரூர் பஜாரை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சாலையோர கடைகளை அகற்ற காவல்துறையினர் கெடுபிடி செய்த நிலையில் வியாபாரிகள் போராட முயன்றனர். அப்போது அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார் தள்ளுவண்டிகளை பறிமுதல் செய்தனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம். வணக்கம் மேடம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கரூர் ஜவஹர் பஜார் பகுதியை சுற்றியுள்ள சிவன் கோவில் சாலை, லாரிமேடு, ஜவஹர் பஜார் ஆகிய பகுதிகளில் கடந்த பல ஆண்டுகளாக சிறு வியாபாரிகள் துணிக்கடை, உள்ளாடை விற்பனை, ஃபேன்சி பொருட்கள் விற்பனை செய்து பல்வேறு தரைக்கடைகள் அமைப்பது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் தரைக்கடை அமைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் கடந்த வாரம் அனுமதி மறுத்து அறிவிப்பு வெளியிட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஜவஹர் பஜார் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டு கரூர் நகர காவல்துறையின் கெடுபிடி விதித்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட முயன்ற கேரளா, கர்நாடகா, வடமாநிலம் மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தரைக்கடை வியாபாரிகள் 30 பெண்கள் உட்பட 40 பேர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் தள்ளுவண்டிகள் மாநகராட்சி வாகனத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தீபாவளி விற்பனைக்காக கடன் வாங்கி தரைக்கடை அமைத்து எங்கள் வாழ்வாதாரத்திற்காக வியாபாரம் ஈடுபட்டு வருகிறோம். ஜவஹர் பஜார் பகுதியில் பெரிய கடைகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் சிறு வியாபாரிகள் எங்களை கடையில் எடுக்க சொல்லி கெடுபிடி விதிக்கின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பெரிய கடை உரிமையாளருக்கு சாதகமாக செயல்படுவதாக தரைக்கடை வியாபாரிகள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.